பூஜா, என்னம்மா என்னாச்சு? ஐயோ பூஜா, இப்படி நல்ல நாள் அதுமா அழக்கூடாதுமா. என்னாச்சு? இந்த பாரு, இது இப்படி மாசமா இருக்கிற பொண்ணுல அழக்கூடாதுமா. உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும் சொல்லு, அதை வாங்கி கொடுக்குறேன். சொல்லு, என்ன வேணும் சொல்லு. எனக்கு இப்பவே அவரை பார்க்கணும் அத்தை. எனக்கும் அவனை பார்க்கணும் தான்மா இருக்கு. என்ன பண்றது? நானே என்னெல்லாமோ ட்ரை பண்றேன் அவனை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வரணும்னு. ஏதோ கான்ட்ராக்ட்ல மாட்டிக்கிட்டு அதுல ரிலீவ் ஆக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் வந்துருவாம்மா. இல்ல அத்தை, அவர் குரலையாவது நான் கேட்கணும். அவ்வளவுதானே, இரு வந்துட்டேன். ஹலோ அருள், அம்மா பேசுறேன்ப்பா. குட் நைட் மா. டேய், குட் மார்னிங் டா. இங்க விடிஞ்சிடுச்சு. இங்க நடு ராத்திரிமா. அருள், என்னம்மா? இது பாருடா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? உங்க கல்யாண நாள். ஓ, கல்யாண நாளா? ஆமா, பூஜா எப்படி இருக்கா? உன் நினைப்பாவே இருக்காப்பா. நீயாவது அவளுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிருந்தா அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா தெரியுமா? இந்தா பேசு அவ கூட. பூஜா. அருள். ஹாய் பூஜா, எப்படி இருக்க? விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். நீங்க எனக்கும் நான் உங்களுக்கும் சொல்லக்கூடாதுங்க. நமக்கு 4 பேர் சொல்லணும். ப்ளீஸ் சண்டை போடாத. நான் சென்னைக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தப்போ திடீர்னு பாஸ்போர்ட் காணாம போயிடுச்சு. ஐயோ, என்ன சொல்றீங்க? எம்பசில ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். அது கிடைக்கிற வரைக்கும் இல்ல வேற ஏதாவது ஏற்பாடு பண்ற வரைக்கும் கான்ட்ராக்ட்ல பிரச்சனைன்னு அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிடு. நான் கூடிய சீக்கிரமே வந்துடுறேன். என்னங்க இப்படி பண்றீங்க? நான் உங்களை உடனே பார்க்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அடுத்த ஃப்ளைட் பிடிச்சு உடனே இங்க கிளம்பி வாங்க ப்ளீஸ். ஏய், ஐ வாண்ட் டு ஸ்லீப் யா. எனக்கு தூக்கமா வருது. பை, ஹேவ் a nice day. உடம்பு பாத்துக்கோங்க. ஹலோ ஹலோ. இவ்ளோ சீக்கிரமா கட் பண்ணிட்டாரு. என்ன பூஜா, சந்தோஷமா? பூரிச்சு போயிருப்பியே. இந்த மாதிரி தான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஓகே பூஜா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாமா? அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் உங்க மடியில படுத்துக்கிறேன், அப்புறம் போலாம். மாமா, அக்கா கிடைச்சிட்டாங்களா? இல்லம்மா, எங்கெல்லாமோ தேடிட்டோம். போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். எங்க போனானே தெரியல. ஏன் இப்படி சட்டுன்னு அக்கா காணாம போயிட்டா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அதான் எனக்கும் புரியல. அண்ணி கொலை பண்ணலங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. அவங்க ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் கூடயும் குழந்தை கூடயும் சந்தோஷமா வாழ வேண்டியதானே. அவங்க ஏன் இப்படியெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா ஒருவேளை அவங்களுக்கு சுப்பிரமணியம் மேலே முழுசாக நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கீங்களா? கண்டதையும் சொல்லி குழப்பாதீங்க. யார் குழப்புறாங்க? நானா? நான் ஒன்றும் குழப்பல. உங்கள் மாமா கொஞ்சமாவது யோசித்து கொஞ்சம் பொறுப்பாக நடந்துருக்கணும். அந்த மகா பொண்ணு கூட நெருக்கமாக பழகிறாரு. 2 பேரும் சேர்ந்து ஊரை சுற்றுறாங்க. போத குறைக்கு ஒரே ரூமில் தங்குறாங்க. ஊர் உலகத்தில் 4 பேர் 4 விதமாக பேச மாட்டாங்க. இதெல்லாம் இளவரசிக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் சந்தேகப்பட்டு எங்கேயாவது போயிருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் மகாவை பத்தி இளவரசிக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் எப்படிங்க வந்த முடிவுக்கு போவா? மாமா, என்ன மன்னிச்சிருங்க. இளவரசி அக்காவுக்கு மகாவை பத்தி எல்லாமே தெரியும். அதை எல்லாமே நான் தான் சொன்னேன். அவ இங்க வந்து அடிச்ச லூட்டி எனக்கு சுத்தமா பிடிக்கல. அத பத்தி அக்கா கிட்ட நான் தான் சொன்னேன்.
லீலா, நான் உன்னை புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா நீ எந்த உள்நோக்கத்தோடய நான் சொல்லல மாமா. நீ சீக்கிரமா ரிலீஸ் ஆகி வாக்கா, இங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு தான் நான் அவங்க கிட்ட சொன்னேன். என்னம்மா, எனக்கும் மகாவுக்கும் நடுவுல ஒன்றும் இல்லை. ஐயோ, அத போய் ச்சே, இளவரசி கிட்ட என்னம்மா, இத்தனை நாளைக்கு அப்புறம் என் இளவரசி மனசு மாறி என்ன சேர்த்துப்பா, நானும் என் குழந்தையும் சேர்ந்து அவளோட நல்லபடியா வாழலாம்னு நினைச்சேன். போச்சு, எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டுட்டியம்மா. அதான் உங்க 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லையே, அப்புறம் எதுக்கு அக்கா கிட்ட மறைக்கணும்? அது மட்டும் இல்லை, மகாவுக்கும் உங்களுக்கும் நடுவில் எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்காக மகா கிட்ட இளவரசி பற்றி சொல்லாமல் மறைக்கணும்? சரி, இந்த நேரத்தில் தேவையில்லாத பஞ்சாயத்தெல்லாம் வேணாம். அண்ணி எதுக்காக வீட்டை விட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது காரணம் மகான்னு நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. பட் இந்த அளவுக்கு சீப்பாக சந்தேகப்படுற கேரக்டர் இல்லை அண்ணி. அவங்க வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கணும். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். டேய், இப்ப என்னடா பண்றது? நாளைக்கு பத்திரிகையில் ஒரு விளம்பரம் கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிப்போம். சரிடா, அப்படியே பண்ணிடலாம். ओम देवे नमः, ओम दुर्गाये नमः, ओम त्रिभुवनेश्वर्यै नमः, ओम नारायण वरप्रियाये नमः, ओम मंगल्याये नमः, ओम कुलवर्धिन्ये नमः, ओम आकाशकान्तिये नमः, ओम அம்மா மகாலட்சுமி, பிரிஞ்சிருக்கிற என் மக அருளும் மருமக பூஜாவும் ஒண்ணு சேரணும். அவங்க குடும்பத்துல கொலைஞ்ச எல்லா சந்தோஷமும் மறுபடியும் திரும்பி வரணும். அவங்க தீர்காயுசா இருக்கணும். என் மருமகளுக்கு சுகப்பிரசவம் ஆகணும். நீதாம்மா எப்பவும் எங்க கூட இருக்கணும். दुर्गा अष्टोत्तर सदनामावली समाप्तं कर्पूर निराञ्जनं समर्पयामि. सदमानं भवति सता यत्पुरुषत् सधेन्द्रियायुक्षेवेन्द्रिये प्रतिष्ठति. धान्यं धनं पशुं भगवत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः दीर्घायुष्मान् भव. ஹலோ, சொல்லுங்க அத்தை. பூஜா. சொல்லுங்க அத்தை. எழுந்திருச்சிட்டியா? என்ன அத்தை, ஏதோ மணி சத்தம் பலமா இருக்கு. கோர்ட்ல ஆராய்ச்சி மணிலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல பூஜா, நான் கோயில்ல இருக்கேன். உங்களுக்கு கோர்ட்டே கோவில், தொழிலே தெய்வம், அதான் தெரியுமே. எந்த கோயில்ல இருக்கீங்க அத்தை? அம்மன் கோயில்ல இருக்கேம்மா. இன்னைக்கு வரலட்சுமி விரதம்ல, அதான். மகாலட்சுமி விரதம் தெரியும், அது என்ன வரலட்சுமி விரதம்? ஆக்சுவலா ரெண்டும் ஒண்ணுதான்ப்பா. 16 வகை செல்வத்துக்கு அதிபதி லட்சுமி. வரலட்சுமி நோம்புனா லட்சுமியோட அருள் கிடைக்கிறதுக்காக பெண்கள் வேண்டிக்குவாங்க. புருஷன் நல்ல ஆரோக்கியத்தோட செல்வத்தோட இருக்கணும், பெண்களுக்கு தாலி பாக்கியம் நிலைக்கணும், வீட்டுல காசு பணம் நிலைக்கணும். அதுக்காக சுமங்கலி பொண்ணுங்க நோம்பு இருப்பாங்க. நீ ஒண்ணு பண்ணு, நீ வீட்டுல பூஜை பண்ணிடு. ஐயோ, எப்படி பண்றதுன்னு தெரியலையே. நான் கைட் பண்ணிக்கிட்டே வரேம்மா. இத பாரு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ற? ஐய், பிரஷ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, வீட்டை சுத்தப்படுத்து. அதுக்கு பிறகு தலைக்கு குளிச்சிரு. அப்புறமா சாம்பிராணிய வீட்டு ஃபுல்லா காட்டு. ஓகே, பூஜை ரூம்குள்ள போற, கிளீன் பண்ணிட்டு கோலம் போட்டுட்டு தாம்பாளம் இருக்கு பாரு, அதுல அரிசிய போடு. அப்புறம் கலசத்தை வைக்கிற, அதான் அந்த குடம்மா, அத கலசம் சொல்லுவாங்க. அத நல்லா மஞ்சப்படுத்துற, அது மேல தேங்காய் வைக்கிற. அப்புறம் என்னோட கபட்ல ஒரு மெரூன் கலர்ல ஒரு பட்டுப்புடவை வச்சிருப்பேன். அதை எடுத்து அம்மனுக்கு படைக்கணும். அதுக்கப்புறமா தீபாராதனை காட்டணும். தீபாராதனைக்கு முன்னாடி, தீபாராதனை ஃபைனல், அதுக்கு முன்னாடி மந்திரம் சொல்லணும். அந்த புக்கு வச்சிருக்கேன் நான் அங்க, முடிஞ்சா அதை பார்த்து சொல்லு, இல்ல உனக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லு, தப்பே கிடையாது.
சரிங்க அத்தை, அப்படியே செய்றேன். அம்மா தாயே, மகமாயி, என் அத்தையும் மாமாவும் எப்படியாவது ஒண்ணு சேரணும். அவங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கி மறுபடியும் இந்த குடும்பத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறையணும். அத்தையோட தாலி நிலைக்கணும். மாமா எப்படியாவது மனம் திருந்தி அத்தையை ஏத்துக்கணும். பிறக்க போற என் புள்ள அவங்கள சேர்த்து வைக்கணும். அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். வாழ்க்கை சக்கரம் எவ்வளவு வேகமா சுத்துதுல அபி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ இந்த பக்கம் இருந்த, நான் அந்த பக்கம் இருந்தேன். எனக்கு இதுல கொஞ்சம் கூட வருத்தம் இல்லடி. சொல்ல போனா சந்தோஷம்தான். ஏன்னா நான் இப்பதான் உண்மையின் பக்கம் நிக்கிறேன். நிம்மதியா தைரியமா நிக்கிறேன். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை சந்தோஷமா தாங்கிக்கிறது கடவுள் கொடுத்த வரம். அது உனக்கு எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கு. அது உன்கிட்ட இருக்கா? அதான் என்னோட கேள்வி. நீ எப்படி இருக்க? என்னை பத்தி பேச நாம இங்க சந்திக்கல. என்னை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அப்படி சொல்லாதடி. என் புருஷன் அயோக்கியனா இருந்தான், நான் அவனை தண்டிச்சேன். உன் புருஷன் நல்லவரா இருக்காரு, அவரையும் நீ தண்டிக்கிற. இது என்ன நியாயம்? அப்புறம் இந்த உலகத்துல நல்லவங்களா இருக்கவங்களுக்கு என்ன தாண்டி மதிப்பு? நான் அவரை தண்டிக்கிறேன்னு சொல்றீங்க. நான் இங்க எவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு குழந்தைய அவங்க அம்மா அடிச்சாங்கன்னா அந்த குழந்தைக்கு வலி கொஞ்ச நேரம் தான். ஆனா அவங்க அம்மாக்கு தான் வலி ஜாஸ்தி. அந்த நிலைமை தான் எனக்கும். நல்ல புருஷன், அழகான குழந்தை, நல்ல வாழ்க்கை. ஆனா அதை அனுபவிக்க என்னால முடியலையே. நீ தானே அந்த வலைய பின்ற. அப்புறம் நீயே மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன்னா என்ன அர்த்தம்? என் கஷ்டம் உங்ககிட்ட சொன்னா புரியாது அபி. நான் அவர் கூட சேர்ந்து வாழும்போது நாங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா நான் அவரை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காரு. நல்ல வேலையில இருக்காரு, நல்ல வசதியா இருக்காரு, நல்லா இருக்காரு. அவரோட என் குழந்தையும் நல்லா இருக்கு. அவரோட இந்த வெற்றியில நான் போய் பங்கெடுத்துக்க விரும்பல. அது மட்டும் இல்ல, நான் அவர் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன், நிறைய கோவப்பட்டிருக்கேன். இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் அவர் கூட போய் வாழறது? கடந்து போன வாழ்க்கையை எப்பவுமே நாம திரும்பி பார்க்கணும்னு கடவுள் நினைச்சிருந்தா கண்களை நம்ம தலைக்கு பின்னாடி தாண்டி படைச்சிருப்பாரு. சண்டை போட்டேன், திட்டுனேன்னு நீயா ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மையில பேசிட்டு இருக்க. புருஷன்கிட்ட சண்டை போடாத பொண்டாட்டியும் பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்காத புருஷனும் இன்னும் இந்த உலகத்திலே பிறக்கலடி. இதெல்லாம் நீயா உனக்கு போட்டுக்கிற பொய்க்கடிவாளம். இதெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு போய் உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா குடும்பம் நடத்துற வழிய பாரு. யோசிக்கிறேன். சரி, உன் புருஷனை விடு. உன் குழந்தை முகத்தை பார்க்காம நீ எப்படிடி இருக்க? என் குழந்தை அவர்கிட்ட நல்லா தானே இருக்கு. ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை இளவரசி.
அப்படி ஆக முடிஞ்சிருந்தா இந்நேரம் எல்லா ஆம்பளைங்களும் அம்மாவாகி பொம்பளைங்களை துரத்தி விட்டுருப்பாங்க. அதனால்தான் கடவுள் ஆம்பளைங்களை ஒதுக்கி வச்சுட்டு பொம்பளைங்களுக்கு மட்டும் தாய்மைங்கிற ஒரு வரப்பிரசாதத்தை வச்சிருக்காரு. ஒரு பொண்ணால மட்டும்தாண்டி ஒரு குழந்தைக்கு தாயா இருக்க முடியும். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? நான் போய் உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ உன் விஷயத்துல ஒரு திடமான முடிவு எடுத்தாதான் நான் உன்கிட்ட அடுத்த விஷயத்தை ஒப்படைக்க முடியும். அடுத்த விஷயமா? அது என்ன? பிரேமாதான் கல்யாணமே வேண்டாங்கிறா. அவ இப்படியே எத்தனை நாளைக்கு இருப்பா? அவ எதிர்காலம் என்ன ஆகும்? அவ மனசை எப்படியாவது நீதான் மாத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். பிரேமா என்னோட தங்க மாதிரி தான், நீ கவலைப்படாத. அந்த கடமையை நான் செய்யறேன். அதனால தாண்டி சொல்றேன், நீ உன் புருஷனோட சேர்ந்தாதான் இது நடக்கும். நீங்களே புருஷன் வேண்டாங்கிறீங்க, என்ன மட்டும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறீங்கன்னு அவ உன்னை திருப்பி கேட்டுடக்கூடாது இளவரசி. நீ ரொம்ப புத்திசாலி. ஒரே கல்லுல 2 மாங்க அடிக்க பாக்குற. என் புத்திசாலித்தனத்தை பாரு என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு. சரியா பி, நான் கிளம்புறேன். அடுத்த தடவை நீ என்னை பார்க்க வரும்போது உன் புருஷனோட தான் வரணும். பார்க்கலாம். இனிமே அது மட்டும்தான் கடவுள்கிட்ட என்னோட பிரார்த்தனையா இருக்கும். நீயா? சை, நான் வேற யாரோ நினைச்சு பயந்துட்டேன். என்ன சார் பயங்கர கேர்ஃபுல்லா இருக்கிறீங்க போல இருக்கு. கழுத்துல கத்தி எல்லாம் சரி, என் அட்ரஸ் உனக்கு எப்படி கிடைச்சா அதை முதல்ல சொல்லு. நீ என்கிட்ட நிஷான்னு ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ண சொன்னல? ஆமா சொன்னேன். அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி நான் யாரை ஃபாலோ பண்ணேன்னு தெரியுமா? சொன்னா தானடா தெரியும். உன்னதான். இடியட். டேய், இந்த மாதிரி ஒரு நண்பன் ஷார்ப்பா இருக்கானே, டக்குன்னு பிடிச்சிக்கிறானே அப்படின்றதுக்கு நீ என்ன பாராட்டணும். நிறுத்து. இடியட்டு திட்டது என்ன? இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருந்திருக்கேன். இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்கேன்னு நீ ஃபீல் பண்றத பார்த்தா ஏதோ பெரிய மேட்டர்ல சார் லாக் ஆயிருக்கீங்க போல இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லாத விஷயம். இப்போ என்ன விஷயத்துக்காக இங்கே வந்திருக்கா அதை முதல்ல சொல்லு. நிஷாவை பார்த்தேன், அவங்க அக்கா புருஷன் நிர்மலையும் பார்த்தேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அவளை வீட்டுக்கு கூட்டு போயாச்சு. வீடுங்க? சென்னாய் நகர். க்ளோஸாக வாட்ச் பண்ணு. நீ சொன்னது கரெக்டு தான். நிஷா ஹாஸ்பிட்டலில் கண்ணு முடிச்சத நிர்மலை பார்த்து, நீ அக்கா புருஷனே இல்லை கொலகாரன் அப்படின்னு கத்தி கூச்சல் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணியிருக்கா. வெரி குட். அவள் அப்படியே கத்திக்கிட்டே தான் இருக்கணும். அப்போதான் அவளை நாம கொலை பண்ணிட்டு அந்த பழைய தூக்கி நிர்மல் மேலே போட முடியும். அப்போ நிஷாவோட அக்காவை போட்டு தள்ளுனது நிர்மல் இல்லை, கரெக்டா? நீ ஏதோ ஒரு ரகசியத்தை உனக்குள்ள வச்சுட்டு என்கிட்ட சொல்ல மாட்டேன்ற. எனக்கு அது தெரிலன்னா மண்டை வெடிச்சிடும். தயவு செஞ்சு சொல்லிட. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ அடிக்கடி திடீர்னு இங்கே வந்து என் தலையே பிக்காத. அப்போ எனக்கு தேவையானதை கேட்கவா? என்ன வேணும்? பணம் வேணும். ஏய், அன்னைக்கு தான்டா கொடுத்தேன். பத்தலையே? பத்தலையா? தேங்க்யூ. கடவுள் என்கிட்ட நேரம் வந்து உனக்கு என்னடா வேணும்னு கேட்டா பணம் வேணும்னு சொல்லுவேன். நீ என்ன கேட்ப? ஃபிலாசபி, மூளை வேணும்னு கேட்பேன். யாருக்கிட்ட எது இல்லையா அதானே கேட்பாங்க. கரெக்டு தான். ஜோக்கா? சரிடா, வில்லன்னா முறைச்சினே இருப்பியா என்ன? ரைட்டா, சரிடா, தப்பு இல்லை. ஓகேயா? பட்டா பாய். டேக் கேர். தீட்சின மரத்திலேயே கூறு பார்க்குறான். இவன் கிட்ட ஜாகிரதையாக தானே இருக்கணும் அரவிந்த்.
ஹலோ, நான் நிர்மல் பேசுகிறேன் மாமா. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. சென்னையில் தான் இருக்கேன். சென்னை இல்லையா? அங்கே என்ன பண்ணுறீங்க? மாமா ஒரு குட் நியூஸ். நிஷா கிடச்சிட்டா. எந்த நிஷா? என்ன மாமா அது? உங்கள் பொண்ணு நிஷா மாமா. அவள் சென்னையில் தான் இருக்கா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிச்சேன் தெரியுமா? மாப்பிள்ள, அந்த ஓடுகால் எங்கே இருந்தா எனக்கு என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பொண்ணு தான், கமலி. அதான் உங்கள் ஒய்ஃபு. அவள் இறந்துட்டா, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்படி சொல்லாதீங்க மாமா. உங்கள் மக தப்பு பண்ணியிருக்கலாம். அதுக்காக உங்கள் பொண்ணு இல்லைன்னு ஆயிருமா, உங்கள் ரத்தம் இல்லைன்னு ஆயிருமா? என்னை பொறுத்த வரைக்கும் அவள் செத்துட்டா. அவளை தயவு செஞ்சு இங்கே கூட்டிகிட்டு வராதீங்க. மாமா ஒரு நிமிஷம், நான் சொல்கிறத கேளுங்க. நிஷாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதில் தலையில் அடிபட்டு பாதி நினைவு இழந்துட்டான். மாப்பிள்ள என்ன சொல்கிறீங்க? நீங்கள் உடனே கிளம்பி சென்னைக்கு வரணும் மாமா. இல்லை மாப்பிள்ள, இங்கே கொஞ்சம் பிஸ்னஸ் தான் உங்களுக்கு முக்கியமாக போச்சா? உங்கள் பொண்ணு வாழ்க்கை முக்கியம் இல்லையா? பொண்ணுகளுக்காக தானே பாட்னாவில் போய் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க. இன்னைக்கு உங்கள் பொண்ணை விட பிஸ்னஸ் முக்கியமாக போச்சு உங்களுக்கு, இல்லை மாமா? மாப்பிள்ள, இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க? இன்னும் 2 நாளில் நான் உங்களை இங்கே பார்க்கணும். இல்லைன்னா உங்கள் மகளை இனிமேல் பார்க்கவே முடியாது. மூத்த மகளை ஏற்கனவே இறந்துட்டா. 2வது மகளை நீங்களே கொண்டுட்டா தான் நினச்சிக்கோங்க. அத்தை, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? எந்த குழந்தைக்குமா? அத்தை, ஏன் குழந்தைக்கு? ஓ, ஏன் பூஜா, உனக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு இன்னும் தெரியல. அப்புறம் என்ன பேர் வைக்கிறது? முதல்ல ஆண் குழந்தைக்கு செலக்ட் பண்ணலாம், அப்புறம் பெண் குழந்தைக்கு. சம்பீத். இந்த பேர் எப்படி இருக்கு அத்தை? சம்பீதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்பீத்னா மனசாட்சின்னு அர்த்தம். ஏன் மனசாட்சி ஒத்துக்கல? சர்தார்? அது என்னம்மா, அது ஒரு பஞ்சாபி பேர் இல்லம்மா? இல்ல அத்தை, சர்தார்னா மணிமுடின்னு அர்த்தம். மணிமுடி? ஏய், மணிமுடியே அழகா இருக்கேம்மா. தமிழ் பேரு எதுக்கு மத்த மொழியில தேடுற? என்ன ஆச்சுமா உங்களுக்கெல்லாம்? வாயில நுழையாத பேர்லாம் செலக்ட் பண்றீங்க. இல்ல அத்தை, இந்த பாபு, மணி, ரவி, ராமு, ராஜு, கணேஷ், சுரேஷ், தினேஷ் இதெல்லாம் போர் அடிச்சிடுச்சு அத்தை. பேர் எப்படி இருக்கணும்னா இது வரைக்கும் கேள்விப்படாததா புதுசா இருக்கணும். என்ன அர்த்தம்னு அவங்க நம்மள திரும்பி கேட்கணும். அப்பதான் அதுல ஒரு கெத்து. என்ன கெத்தா? எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வைக்கணும்னா ஈபி கோன்னு தான் வைக்கணும். ஏய், என்னடி கிண்டலா? பூஜா, யார் பாருமா. எந்திரிக்க கஷ்டமா இருக்கு அத்தை. ஏய், அப்படி இப்படி எந்திரிச்சாதான்டி நல்ல எக்ஸசைஸ் ஆகும், சுகப்பிரசவம் ஆகும். போ. பூஜா, அப்படி யாரும் இங்க இல்ல. அவ செத்துட்டா. தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க, திரும்ப போயிடுங்க. பூஜா. யாருமா? யாரோ அட்ரஸ் தெரியாம வந்திருக்காங்க. இரு, நான் போய் பார்க்கறேன். எஸ், நான் ஜெயஸ்ரீ, பூஜாவோட சித்தி. மும்பையில இருந்து வந்திருக்கேன். ஓ, நீங்க தான் பூஜா நர்மதாவை ஆள் மாறாட்டம் பண்ணப்ப அவளுக்கு துணையா இருந்தீங்களா? என்னை மன்னிச்சிடுங்க, நான் செஞ்சது தப்புதான். பூஜாவை காப்பாத்ததான் நான் அப்படி செஞ்சேன். அப்படி யாரையாவது காப்பாத்தணும்னா சட்டவிரோதமான செயல்கள்லாம் செய்வீங்க, அப்படிதானே? இனிமே சத்தியமா அந்த மாதிரி செய்ய மாட்டேங்க. என்னம்மா இது, நீங்கள்லாம் பெரியவங்க. ஆள் மாறாட்டம் பண்றது தப்புமான்னு சின்ன பொண்ணுக்கு நீங்க அப்பவே அட்வைஸ் பண்ணிருக்கணும். அவ ஜெயிலுக்கு போனான்னா அதுக்கு அவ மட்டும் காரணம் இல்ல, அவ அப்பா, நீங்க, உங்களை மாதிரி ஆளுங்களோட தப்பான வழிகாட்டல் தான் காரணம். அவங்களை இந்த இடத்த காலி பண்ண சொல்லுங்க அத்தை.
பூஜா அந்த மாதிரி சொல்லக்கூடாதுமா. அவங்க தான் மன்னிப்பு கேட்டாங்கல்ல, அதோட விட்டுரு, பெருசுப்படுத்தாத. வீட்டுல பெரியவங்கல்ல. பூஜா இந்தம்மா. உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவும் தேவையில்ல. இத நான் கொடுக்கலமா. இதுல என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. இத உங்க அப்பா சந்திரமோகன் உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி என்கிட்ட அப்பவே கொடுத்து வச்சிருந்தாரு. எனக்கு வேண்டாம், என்கிட்ட கொடுக்காதீங்க. என்கிட்ட கொடுங்க. அத்தை, இரு பூஜா, எந்த துரும்பு எப்ப பயன்படும் நமக்கு தெரியாது. வாழ்க்கையில இது எப்ப வேணா தேவைப்படலாம். என்னைக்காவது ஒரு நாள் இது தேவைப்படும். சாகறதுக்கு முன்னாடி உங்க அப்பா இதை கொடுத்துருக்காருன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னு பாக்குறேன். நான் கொஞ்ச நாள் இங்க தங்கலாமா? அஃப்கோர்ஸ், நிச்சயமா தங்கலாம். உங்க மக மாசமா இருக்கா, நானும் கோர்ட்டுக்கு போயிடுறேன். இவ தனியா இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க கூட இருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ரொம்ப நன்றிங்க. ஓகே. உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமேம்மா. அப்படிதான் கோவப்படுவா, அப்புறம் மெதுவா தணிஞ்சிருவா. அந்த கோவத்தை தணிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். அவளை எப்படி கூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். சரி, பேக் எடுத்துட்டு உள்ள போங்க, ஃப்ரெஷன் அப் பண்ணிக்கங்க. சரிங்க. அக்கா, நான் காஃபி. ஒரு நிமிஷம் இங்க உட்காரு. என்ன? கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிற? எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துக்கு என்னக்கா அவசரம்? என் வாழ்க்கையில் கல்யாணன்றது முடிஞ்சு போன விஷயம். ஏய், என்ன பேசுற நீ? அப்படி பார்த்தா ஊர்ல யாருமே கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமா இல்லையா என்ன? நீங்க எப்படி? இத பாரு, ஏன் விஷயம் வேற, உன் விஷயம் வேற. நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நல்ல ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கூட கல்யாணன்ற பந்தத்தை விட்டுட்டு ஓடிட்டு தானே இருக்காங்க. அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பாரு, நீ சுத்தி சுத்தி எங்க வந்து நிக்கிறேன்னு எனக்கு புரியுது. ஆனா என்னோட கதை வேற. நான் பேசுறது உன்னை பத்தி தான். நீங்களா ஒன்று பேசி நீங்களா ஒரு கணக்கு போட்டு அந்த விஷயத்துல நீங்களே எஸ்கேப் ஆறீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இப்போ உதாரணத்துக்கு நானே ஒரு விஷயம் சொல்றேன். சுப்பிரமணியன்றதும் முருகன் பேர் தான், கார்த்திக்ன்றதும் முருகன் பேர் தான். ஆனா சுப்பிரமணி நல்லவர், கார்த்திக் கெட்டவன். அதுக்காக ஒட்டுமொத்த ஆம்பளைங்க எல்லாருமே தப்புன்னு சொல்ல முடியுமா? சரி, உன் பாயிண்ட்டுக்கே வர. கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு வாழறது தான் புத்திசாலித்தனம். இளவரசி அக்கா, நான் உங்களை மதிக்கிறேன். எனக்கு நீங்க தான் எக்ஸாம்பிள். எனக்கு நீங்க சொல்ற எல்லா அறிவுரையும் உங்களுக்கும் பொருந்தும். ஆனா நீங்க அதை ஃபாலோ பண்ணாம என்னை மட்டும் ஃபாலோ பண்ண சொல்றது நியாயமே இல்லை. நாம செய்யற தவறுகள் கார் ஹெட்லைட் மாதிரி. கார் ஓட்டுற நமக்கு நம்ம ஹெட்லைட் தெரியாது. ஆனா நம்ம எதிரில் வர கார் ஹெட்லைட் பளிச்சுன்னு பெருசா தெரியும். அந்த மாதிரி தான் நாம செய்யற தவறுகள் நமக்கே தெரியறதில்ல. அடுத்தவங்க செய்யற தவறுகள் தான் பெருசாவே தெரியுது. அதனால என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீங்க அட்வைஸ் பண்றதே வேஸ்ட்டு. நீங்க போய் உங்க புருஷனோட சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிங்க. அதை பார்த்து என் மனசை நான் மாத்திக்கிட்டு கல்யாணம் பண்றதை பத்தி நான் யோசிக்கிறேன். இல்லைன்னா இந்த கல்யாணத்துல எனக்கு நம்பிக்கையும் வராது, ஆசையும் வராது. நீ சொல்றதும் சரிதான். அபியும் நான் அவளை பார்த்ததுல இருந்து இதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தா. நானும் இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். புருஷன் வேண்டாம், குடும்பம் வேண்டான்னு நான் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி இருந்தாலும் என் குழந்தை ராஜலட்சுமி பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. அவளோட ஞாபகம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. அவருக்காக இல்லைனாலும் ராஜலட்சுமிக்காகவாவது நான் அவர் கூட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா அக்கா,
அக்கா இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி உடனே கிளம்புங்க. இல்ல பிரேமா, நாளைக்கு எங்க கல்யாண நாள். அதான் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அவரை போய் பார்க்கலான்னு இருக்கேன். உடனே முடிவெல்லாம் மாத்திட மாட்டீங்களே? மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இனிமே நானும் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறேன். லீலா, தோசை பிரமாதமாக இருக்கு. வர வர ரொம்ப நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். லீலா, பழகுன கார் சத்த மாதிரி இருக்கு. ஒருவேளை உங்கள் மாமா மேலே அக்கறையாக இருப்பாங்களே, அந்த பொண்ணு வந்திருக்குமோ? யாரு? அந்த மகாவா? வரட்டும், இன்னைக்கு 2ல் 1 பாத்துறேன். மணி மணி, எப்படி வா. என்ன வேணும் உனக்கு? கொஞ்சம் மரியாதை வேணும். அது கிடைக்காது. அப்புறம் மணி இருக்காரா? இருக்காரு. அதுக்கு என்ன இப்போ? அவரை பார்க்கணும். அதான் தினமும் ஆபீஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கல, அப்புறம் என்ன? அடுத்த புருஷனோட சுத்துறதே உனக்கு வேலையா போச்சு. லீலா, என்ன பேசுற நீ? நீ என் மாமாவோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தாண்டி என் மாமாவோட எதிர்காலமே நாசமா போச்சு. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? இது நான்சென்ஸ் இல்ல, காமன் சென்ஸ். நான் உண்மையதான் சொல்றேன். உன்னாலதான் எங்க அக்கா இளவரசி காணாம போயிட்டா. இளவரசி யாரு? கேட்டியே ஒரு கேள்வி. இளவரசி யாருன்னு நிஜமா உனக்கு தெரியாதா? இங்க பாரு, நீ கோவமா இருக்கன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா வரேன். நில்லு. எவ்வளவு தூரம் ஆயிப்போச்சு. வந்ததான் வந்துட்ட, முழுசா தெரிஞ்சுக்கிட்டு போ. இங்கே இரு, நான் இப்பவே வரேன். பாரு, இதுதான் இளவரசி. எங்க அக்கா இளவரசி, என் மாமா சுப்பிரமணியோட பொண்டாட்டி இளவரசி, குழந்தை ராஜலட்சுமியோட அம்மா இளவரசி. அறிமுகம் போதுமா? இவங்க உயிரோட தான் இருக்காங்க. எங்க அக்கா இறந்துட்டா, எங்க மாமா குழந்தையோட அனாதையா நிக்கிறாருன்னு நினைச்சுதானே என் மாமா கூட இவ்வளவு நெருக்கமா பழகுன. அப்படி நீ நினைச்சா இந்த நிமிஷமே அந்த நினைப்ப மாத்தி. எங்க அக்கா இளவரசி உயிரோட தான் இருக்கா, எங்க மாமாக்கு பொண்டாட்டியா. லீலா, இளவரசியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரியும். எங்க மாமா இப்ப வரைக்கும் எங்க அக்காவை பத்தி உன்கிட்ட சொன்னது இல்லைன்னு நல்லாவே தெரியும். அதனால தான் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்க மாமா கிட்ட நெருக்கமா பழகுற. அது எங்க மாமா தப்புதான், உன் தப்பு இல்ல. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை வீட்டு வாசல நிக்க வச்சு என் வாயால பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க அக்கா உயிரோட இருக்கிறது தெரிஞ்சும் எங்க மாமா கிட்ட பழகிருந்தேன்னு வச்சுக்கோயேன், நடு ரோட்ல நிக்க வச்சு என் கையால தொடப்ப கட்டியால தான் உன்கிட்ட பேசியிருப்பேன். மரியாதையை என் மாமாவை விட்டு விலகி போற வழி பாரு. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்க கூடாதா? அது நடந்துட்டு இருக்கு மணி. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் இல்ல? மாமா, நீங்க எதெல்லாம் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அதையெல்லாம் நான் சொல்லிட்டேன். லீலா, எதுக்கு இவங்க கிட்ட போய் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு? இப்ப எங்க அக்கா காணாம போனதுக்கு காரணமே இவதான். என் புருஷன் சொன்னது சரிதான். இவளையும் உங்களையும் சந்தேகப்பட்டுதான் எங்க அக்கா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனன்னு ஓடி போயிட்டா. ஏய், வாயை மூடுறியா? சுப்பிரமணி, ஏன் பொண்டாட்டி வாய் எதுக்கு மூட சொல்றீங்க? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஓ, அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? போதும், நிறுத்துங்க மணி. உங்க வைஃப் இளவரசி உயிரோட இருக்காங்களா? ஆமா. அவங்க ஜெயில் கைதியா இருந்தாங்களா? இப்ப அவங்க காணாம ஓடி போயிட்டாங்களா? ஏன் மணி என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல? ச்சீ, நீங்க இப்படி ஒரு காரியம் செய்வீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே. ஏய், இப்ப எதுக்கு என் மாமாவே குத்து சொல்லிட்டு இருக்க? உனக்கு வாய் இல்லையா? நீயாவது கேட்டு தெரிஞ்சிருக்கலாம்ல. ஆம்பளைங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்க. பொம்பளை நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க அக்கா ஓடி போனதுக்கு நீ தாண்டி காரணம். லீலா, தயவு செஞ்சு எங்க மாமாவை விட்டு விலகு. லீலா, என்னாச்சு நீ? உனக்கு ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்க? மகா, ஐ அம் சாரி.
உங்களை பத்தி தெரியாம அவ ஏதோ தப்பு தப்பா உளறிட்டு இல்ல மணி, இந்த அவமானம் எனக்கு தேவைதான். இனிமே இந்த வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன். மகா ச்சே மகா மா சொன்ன கேளுங்க மகா மகா ப்ளீஸ் மகா நான் சொல்றத கேளுங்க மகா மகா ப்ளீஸ் மகா 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 37. முப்பத்தெட்டு. 39. ஐயோ, பூஜா, என்னம்மா, என்னாச்சு? நெஞ்சு அடைக்குதா? ஆமா அத்தை. ஐயோ, இரு, டாக்டர் ஃபோன் பண்றேன். ஐயோ இல்ல அத்தை, இடுப்பளவை பார்த்தேன். முதல் தடவை பார்த்தப்போ 37 வந்துச்சு. மறுபடியும் அளந்து பார்த்தப்போ 38 வந்துச்சு. ஆனா இப்போ 39 வருது. ஐயோ அம்மா பூஜா, நீங்க பொம்பளை பசங்க, அதுவும் இந்த காலத்து பொம்பளை பசங்க இருக்கீங்களே, ஐயோ எதுக்கு எடுத்தாலும் ஒரு அமக்கலாம். இப்படிலாம் நாங்க பண்ணதே இல்ல. பா, எனக்கே ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சு. முதல்ல அதை தூக்கி போடு. பா. கரெக்ட். இத பாரு, நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன். மறுபடியும் இப்படி எல்லாம் பண்ணாத, புரியுதா? சித்தியோட ஹாப்பியா இரு, ஓகேவா? ஹலோ, வக்கீல் மேடமா? யா, ஸ்பீக்கிங். மேடம், பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணோம். வையா போன. வந்துட்டாங்க காலங்க. பாய் பூஜா. பாய் அத்தை. ஐஎஸ்டி காலா இருக்கு. ஹலோ பூஜா, நான் அருள் பேசுறேன். சொல்லுங்க அருள். எல்லாம் குட் நியூஸ் தான். வர வெள்ளிக்கிழமை நான் இந்தியாவுக்கு வரேன். இப்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷங்க. பட் நான் 2 months தான் லீவ் போட்டுருக்கேன். ஓகேவா? ஹே, இது பாருங்க, அதெல்லாம் முடியாது. வேலையை ரிசைன் பண்ணிட்டு வாங்க. என் பிரசவத்துக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. நமக்கு குழந்தை பிறக்கிறப்போ நீங்க என் கூட இருக்கணும். நீங்க வராம நான் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன். சரி சரி, நான் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ண பாக்குறேன். உனக்கு வளகாப்ப கிராண்டா பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இருங்க, அத்தை கோர்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க. அத்தை, 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 என்னங்க அருள் பேசுறாரு. ஏய், ஓடி வராதமா நீ. பார்த்து எங்கேயாவது விழுந்துட்டியானா? ஹலோ அருள். அம்மா. ஹலோ ஹலோ அருள். ஏய், என்னையா அது? லைன் கட் ஆயிடுச்சு. அவரு வர வெள்ளிக்கிழமை இந்தியா வராரா அத்தை? ஏய், சந்தோஷம். அவரு 2 மாசம் லீவ் போட்டுட்டு வரேன்னு சொன்னாரு. நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது கரெக்ட் தானே? வெரி கரெக்ட். இத பாரு, நீ கவலைப்படாத. அவன் வந்ததும் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணுவோம்? அவன் பாஸ்போர்ட்டை ஒழிச்சு வைப்போம். செகண்ட், அவன் கை காலை கட்டி வச்சுட்டு 24 மணி நேரமும் பொண்டாட்டியே கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். வேணா கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கி வந்துடுறேன். ஓகே? என்ன அத்தை கிண்டல் பண்றீங்க? நோ, கிண்டலே பண்ணல, நிஜமா சொல்றேன். அவன் இந்தியா வந்ததும் உன் கூட அவனை சேர்த்து வைக்கிறது தான் என் பொறுப்பு. அப்புறம் என் கடமை முடிஞ்சிடும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, நான் கோர்ட்டு கிளம்புறேன். வந்துட்டு மிச்ச கதையை பேசலாம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? ஃபைன். என்ன திடீர்னு வர சொன்னீங்க? என்னன்னு சொல்றேன்.
உங்க உதவி கொஞ்சம் தேவை. சொல்லுங்க மேடம், நான் உங்க உப்பு தின்னுவேன். உங்களுக்காக நன்றி கடன் இங்க பட்டிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி வார்த்தை ஜாலத்தெல்லாம் எங்க மாமாவோட வச்சுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. சரிங்க. தெரியும்ல, என் மாமா ஜெயில இருக்காரு. தெரியும் மேடம். என் ஆஃபீஸில் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது. உங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் தரமாட்டேன். நீங்கள் சம்பளம் வாங்குற ஒரு ஸ்டாஃப், அவ்வளோதான். எனக்கு பிடிக்கலன்னா எந்த நிமிஷம் வேணாலும் நான் உங்களை தூக்கி போட்டுருவேன். இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டா நீங்கள் ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்கலாம். சரிங்க மேடம். அப்போ சுப்பிரமணி சார்? அவரும் இருக்காரு. ஆனால் இனிமே நான் யாரையும் முழுசா நம்ப தயாரா இல்லை. என்னால் எந்த பிரச்சனையும் வராது மேடம். ஆனால் சம்பளம் மட்டும் நான் வாங்கின சம்பளத்தையே. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதே சம்பளத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். நாளைக்கே நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நிறைய வேலை இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே கண்டிப்பாக உண்மையாக இருப்பேன் மேடம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.